ஜெய் சாயிராம். எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகிறது இந்த வாழ்வு. அப்படியாப்பட்ட மனநிலையோடு எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் இருக்கும் என் குழந்தையே, என்னுடைய பிரியமான குழந்தையே, நீ வாழ்வில் நன்றாக வாழப் போகிறாய். உனக்கான அற்புதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். நிச்சயமாக நான் கூறுவது நடக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்கள் உன் வாழ்வில் நிகழும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், என்னதான் சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் பொறுமையாக இருக்கிறோம். என் அப்பாவின் கூற்றுப்படி நான் பொறுமையாகத்தான் இருப்பேன் என்று பொறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, கவலையே படாதே. பொறுமையாய் இருக்கிறோமே என்று மட்டும் கவலைப்படாதே. உன்னுடைய குணம் மண்ணில் விழுந்த விதையின் குணம். மண்ணில் விழுந்த விதை விருட்சமாக வீறு கொண்டு மேலே எழுமே தவிர அப்படியே தங்கி போய்விடாது. அதேபோல் பொறுமையாக இருக்கும் என் பிள்ளையின் வாழ்வும் வீறு கொண்டு மிக பிரம்மாண்டமான வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்வு இனிமையாகவே இருக்கும். ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்துவிட்டால், எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உன்னில் வந்துவிட்டால் அடுத்தது என்ன நடக்கும் என்ற கவலை உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று நீ இருந்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனவேதனை? என்னை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு புரிந்து கொள்பவர்களுக்கும் மத்தியில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை எப்பொழுது என்னை சுற்றி இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்களோ அப்பொழுதுதான் என் வாழ்வு இனிக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் குழந்தையே, நீ உன்னுடைய செயலின்படி வாழ்ந்து கொண்டே இரு. மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ உன் வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்காதே. மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ மாற்றியும் காட்டாதே. நீ செய்யும் செயலும் உன்னுடைய செயல்களுமே மற்றவர்களுக்கு உன்னுடைய நல்ல மனதை புரிய வைக்கும். உன்னுடைய மனதை எடுத்தும் காட்டும். மற்றவர்களுக்காக நீ உன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ளாதே. நீ செல்லும் வழியில் சென்று கொண்டே இரு. உன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளாமல் உன் வழியில் நீ திறம்பட வாழ்ந்து கொண்டே இரு. நீ வாழும் வாழ்க்கையே உன்னை மற்றவர்களுக்கு புரிய வைக்கும். உன்னை புரிந்து கொண்டு உன் அன்பை உணர்ந்து கொண்டு நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வர வைப்பேன் உன் சாயி தேவா. உன் வாழ்வே அவர்களை உன்னை தேடி வர வைக்கும். மிகப்பெரிய மகிழ்ச்சியை கூட ஒரு சிறு துயரம் அளித்து விடுகிறது. எனவே மனதை போட்டு காயப்படுத்தாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனம் நிம்மதியாக இருந்தாலே மகிழ்ச்சி உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் எல்லாம் நொடியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் உன்னை நேசிக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டே இருப்பதை விட முதலில் உன்னை நீயே நேசித்துப் பார். அப்பொழுது உனக்கே புரிய வரும் உன் மனதின் ஆழம் என்னவென்று, உன் மனதின் அற்புதம் என்னவென்று. முதலில் நீயே உன்னை நேசித்துப் பார். அப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை நேசிக்க துவங்குவார்கள். மாற்றத்தை மற்றவர்களிடம் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட அதை முதலில் உன்னிடத்திலிருந்து கொண்டு வா. அதுவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமாகவே இருக்கும். உன் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீ அளவுக்கு அதிகமாக வைத்து கொண்டால்தான் ஏமாற்றம் உனக்கு அதிகமாகவே இருக்கும். நீ எவ்வளவு அதை குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு மன அமைதியும் நிம்மதியும் உன்னுடனேயே இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும். மற்றவர்களிடம் அது இருக்கிறதே, நம்மிடம் அது இல்லையே
ஏன் அவர்கள் மட்டும் நன்றாக வாழ்கிறார்கள், நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் போராட்டம் சூழ்ந்திருக்கிறதே என்று மற்றவர்களோடு உன்னை சரிசமமாக எண்ணி எண்ணி யோசித்துக்கொண்டு உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் புண்ணிய பாவத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். எனவே எது உனக்கு கிடைத்திருக்கிறதோ, உனக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, உன்னிடம் எது வந்து சேர்ந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். மனப்பக்குவத்தை உன் மனதில் வைத்துக்கொள். அடுத்து என்ன நடக்கும் என்று கவலைப்படாமல் இரு. இப்பொழுது இந்த நொடி நீ வாழும் வாழ்க்கையை நிம்மதியோடும் நன்றாகவும் செல்வ செழிப்போடும் வாழ்ந்து காட்டு. இனி வரும் எதிர்காலம் உனக்கான நல்ல காலமாக மாற்றியமைக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் போது நீ தேவையில்லாத குழப்பத்தை உன் மனதில் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடைபெறவும் நான் விட்டுவிட மாட்டேன். உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து மட்டும் போய்விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்கான வெகுமதிகளை நிச்சயமாக அடைவாய். உன் எதிர்காலம் நன்றாக, மிக மிக நன்றாக இருக்கத்தான் போகிறது. வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் மற்றவர்கள் ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. எனவே மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, நாம் மட்டும் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்ற சிந்தனையை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. மற்றவர்கள் துன்பப்பட்டுவிட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கான நல்லது, உனக்கான இன்பம், உனக்கான ஆனந்தம், உனக்கான மாற்றங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. வாழ்வில் நன்றாக இருக்கப் போகிறாய். நீ எதிர்பாராத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அதை என்னுடைய பிரியமான குழந்தைக்காக நடத்தியே தீருவேன். என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம், எல்லா உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன். நான் உன் முன்னே தான் சென்று கொண்டிருக்கிறேன் குழந்தையே. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பொக்கிஷம். நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு பிள்ளையே, அடுத்த நொடியே உனக்கான ஆச்சரியம் உனக்காகவே காத்திருக்கிறது. உன்னுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறியது. சாயிநாதரே, என் எண்ணங்கள் எல்லாம் தவறாக போய் முடிகிறது. நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவே இல்லை என்று யோசிக்காதே. இனி அனைத்துமே மாறும். எதிலையும் நிதானமாக செயல்படு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கான வெற்றியை மட்டுமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயிதேவா. உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் கர்ம வினைப்படி நடப்பவைதான். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது அனைத்தையும் நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும், பொறுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களிடம் நானே ஏற்கனவே பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வே சோதனையான நகர்வோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர்கள் மனதை காயப்படும்படியோ நோகடிக்கும்படியோ ஒரு வார்த்தை கூட பேச நினைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னுடைய தான தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல் நடித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? தங்கமே, கண்ணீரே இல்லாத வாழ்வை வரமாக பெற இதை கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்களில் வழியும் நீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு.
உனக்கென்ன குறை, உனக்கென்ன கவலை, சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து கேட்டாலும் உன் மனதில் உள்ள கவலையும் வேதனையும் குமுறல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. என்னை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன் என் தங்கமே. தங்கமே, கவலைப்படாதே. உன் கண்ணீரெல்லாம் உன் உடலிலிருந்து வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்து விட்டாய். இனி உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது. ஆனந்த களிப்பில் சந்தோஷமாக பொங்கி எழப்போகிறாய். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய கண்ணீர் காலங்களிலிருந்து வெகு தொலைவாக உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன். அந்த இடத்தில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். கண்ணீருக்கோ வேதனைக்கோ சோதனைக்கோ மன குமுறல்களுக்கோ அங்கே இடம் இருக்கவே இருக்காது என் குழந்தையே. யாரிடமும் பகைமை கொள்ளாதே, யார் மனதையும் புண்படுத்தாதே, மறந்தும் கூட யாரையும் நோகடிக்காதே. மற்றவர்கள் மீது பகைமை வளர்த்து கொண்டால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே மற்றவர்கள் உனக்கு கெடுதலே செய்திருந்தாலும் அவர்களை மிக சுலபமாக மன்னித்துவிடு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனை. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும், முடிந்ததெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று பயத்தோடு இருந்து உன் மனதை உன் நிம்மதியை நீயே தொலைத்து கொள்ளாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இரு, அமைதியாக இரு. உனக்கு வேண்டியதை வழங்க உன் அப்பா இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு பயம்? முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதை விட உன்னால் இது முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் என்று சொல்பவர்களிடம் உன் பழக்கத்தை அதிகப்படுத்திக்கொள். அவர்களிடம் உன் நட்பை அதிகமாக வளர்த்துக்கொள். அப்பொழுது அவர்களின் எண்ணம் போல் உன் எண்ணம் போல் உன்னுடைய வார்த்தைகளில் வரும் நேர்மறை சிந்தனை போல் எல்லாமே உனக்கு நல்லமயமாகவே மாறும். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடைபெறாது, நடைபெறவும் நான் விட்டுவிட மாட்டேன். உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து மட்டும் போய்விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்கான வெகுமதிகளை நிச்சயமாக அடைவாய். உன் எதிர்காலம் நன்றாக, மிக மிக நன்றாக இருக்கத்தான் போகிறது. வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் மற்றவர்கள் ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. எனவே மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, நாம் மட்டும் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்ற சிந்தனையை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. மற்றவர்கள் துன்பப்பட்டுவிட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கான நல்லது, உனக்கான இன்பம், உனக்கான ஆனந்தம், உனக்கான மாற்றங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. வாழ்வில் நன்றாக இருக்கப் போகிறாய். நீ எதிர்பாராத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அதை என்னுடைய பிரியமான குழந்தைக்காக நடத்தியே தீருவேன். என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம், எல்லா உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் குழந்தையே. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பொக்கிஷம். நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு பிள்ளையே, அடுத்த நொடியே உனக்கான ஆச்சரியம் உனக்காகவே காத்திருக்கிறது. உன்னுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறியது. சாயிநாதரே, என் எண்ணங்கள் எல்லாம் தவறாக போய் முடிகிறது.
நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவே இல்லை என்று யோசிக்காதே. இனி அனைத்துமே மாறும். எதிலையும் நிதானமாக செயல்படு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கான வெற்றியை மட்டுமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயிதேவா. உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் கர்ம வினைப்படி நடப்பவைதான். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது அனைத்தையும் நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும், பொறுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களிடம் நானே ஏற்கனவே பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்வே சோதனையான நகர்வோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது, நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர்கள் மனதை காயப்படும்படியோ நோகடிக்கும்படியோ ஒரு வார்த்தை கூட பேச நினைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னுடைய தான தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் வாழ்க்கையை எப்படி கையாள்கிறார்களோ அதன்படி மாறிக்கொண்டுதான் இருக்கும். வாழ்வை நீ எப்படி பார்க்கிறாயோ அந்த கண்ணோட்டத்தில்தான் உன் வாழ்க்கையும் நகரும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதாகவும், நீ மட்டும் துயரத்திலும் சோதனையிலும் மாட்டிக்கொண்டு தவிப்பது போல புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உண்மை அதுவல்ல குழந்தையே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும் அவரவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன சோதனைகளில் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் என்பது. அவரவர் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் புரியும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் வாழ்க்கையை இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் சந்தித்துதான் ஆக வேண்டும். எது வந்தாலும் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழலிலும் நீ கைவிட்டு விடாதே. எப்பொழுதுமே உன்னை விட்டு யார் விலகினாலும், உனக்கு யார் தீங்கு செய்தாலும் அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மென்மேலும் வளர்ச்சி பெற்று நல்ல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய். உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறியது. கவலைப்படாமல் இரு. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். உனக்கு எல்லா செல்வ வளங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் நிரம்ப தரும் உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்து விடாதே. எல்லா நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்து கொண்டே இரு. எது நடந்தாலும் சிறு புன்னகையோடு இருந்து கொண்டே இரு. அது தருகின்ற நம்பிக்கையை வேறு எவராலும் எதனாலும் தரவே இயலாது. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உன் மனதிற்குள் ஆறுதல் சொல்லிக் கொண்டே இரு. நடப்பதற்கெல்லாம் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நீ காண்பாய். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்கள் வருகிறதென்றால் அதற்கான அதை தொடர்ந்து இரட்டிப்பு சந்தோஷம் வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். கஷ்டங்கள் காரணமில்லாமல் வருவதில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். கஷ்டங்களை மிக சாதாரணமாக கடந்து செல்பவனே வாழ்வின் மிகப்பெரிய மகத்துவத்தை அடைகிறான் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மூச்சுக்காற்று கூட உனக்கு நிலையானது அல்ல என்று இருக்கும் பொழுது உன்னுடைய உறவுகளிடம் உன்னுடைய நண்பர்களிடமும் ஏன் இந்த விரோதமும் கோபமும்? சொல்லப்படாத அன்பு, சொல்லப்படாத உறவு, சொல்லப்படாத நட்பு, சொல்லப்படாத நன்றி, சொல்லப்படாத மன்னிப்பு அனைத்தையும் இன்றே சொல்லிவிடலாமே. ஏனென்றால் நாளைய நொடிகள் நமக்காக இருக்குமா என்று நமக்கே தெரியாது. நிலையானத வாழ்க்கையே இல்லாத பொழுது நமக்கான நொடிகள் மட்டும் எப்படி நமக்காக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம்? நமக்கான கஷ்டங்கள் எப்படி நம்மிடமே நிலைத்திருக்கும் என்று நீயே தவறாக முடிவெடுக்கிறாய்.
ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலவே இயலாது. ஆனால் மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள அந்த நம்பிக்கையே மாபெரும் சக்தியாக இருக்கும் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதா. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருக்கும் நீ பயப்படவோ கவலைப்படவோ பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனசாட்சிப்படி உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தாலே போதும். நீ பயன்படுத்தும் வார்த்தைகளை சற்று கவனமாக இரு. அதுவரை பொறுமையாக காத்திரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். சர்வசாதாரணமாக நினைத்து இதை கடந்து விடாதே. உன் சாயப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. உன் முழு நம்பிக்கையையும் இந்த சாயியின் மீது வை. யாரை நம்பியும் யார் வாழ்க்கையை நம்பியும் நீ இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. உனக்கு நீ மட்டும்தான் இறுதி வரை வருவாய் என்பதை தெளிவாக புரிந்து கொள். அப்படி இருந்து பார். உன்னுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாகவே இருக்க பழகிப்பார். உன் வாழ்வு அப்பொழுது அதிர்ஷ்டகரமாகவும் மங்களகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பிழை மற்றும் ஒரு திருத்தம். வாழ்க்கை பயணிப்பது இந்த இரண்டு மட்டும்தான். பிழை செய்துவிட்டால் மனமுருங்கி அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த பிழை வராமல் பார்த்து கொண்டால் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும். அந்த பிழையை திருத்தி கொண்டு வாழ்வில் எப்படி வெற்றியை அடைய வேண்டும் என்பதில் சிந்திப்பதில்தான் வெற்றியும் அடங்கியிருக்கிறது. எனவே உனக்கான வெற்றியை தேடிக்கொண்டே இரு. தேடி அலைந்து கொண்டே இரு. வேண்டியது கிடைக்கும் வரை அது உன் அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம், துரத்தி இருந்தால் நீ தூரத்தில் சென்றுதான் அதை பிடிக்க வேண்டும் என்றிருந்தால் அதுதான் உன் நம்பிக்கை என்று எடுத்துக்கொள். அது கிடைக்காமலே போய்விட்டால் என்றாலும் கூட அதை அனுபவமாக நினைக்க பழகிக்கொள். உன் மனதில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை சிறிது சிறிதாக வெளியேற்றிவிடு. எதிர்மறையான எண்ணங்களை நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எண்ணாதே. எப்பொழுதும் நேர்மறையாகவே இரு. நேர்மறையான பேச்சுகளையே பேசிக்கொண்டிரு. நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு. அப்பொழுது உன் மனமும் வாழ்வும் நிம்மதியோடு இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் எந்நாளுமே. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நிலைமையில் நீ இருந்தாலும் சரி, அது சில நொடியோ அல்லது சில நிமிடமோ அல்லது சில நாட்களில் நிச்சயமாக மறையக்கூடியதுதான். எந்த துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அது நம்முடனேயே இறுதி வரை இருக்கப் போவதே இல்லை. எதுவுமே நிலை இல்லாததுதான். வாழ்வே இங்கு நிலை இல்லாததுதான். இதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ அழ நேர்ந்தால், கண்ணீர் செல்ல நேர்ந்தால், அப்பொழுது தனியாகவே யாரும் இல்லாத இடத்தில் அழுதுவிடு. ஆனால் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது, சிரிக்கும் பொழுது, உன் நண்பர்கள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் பொழுது மிக நன்றாகவே சிரித்துவிடு. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் உலகம் அப்படியாப்பட்டது. உன்னுடைய வேதனையும் கண்ணீரும் எவருக்குமே மிக எளிதாக புரிந்து விடுவதே இல்லை. உன் கண்ணீரையும் துன்பத்தையும் புரிந்து கொள்ளும் மனிதர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். எனவே சிரிக்கும் பொழுது வெளிப்படையாக சிரித்துவிடு. கண்ணீர் சிந்தும் பொழுது தனிமையில் அழுதுவிடு.
யார் உன்னிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட, உன்னை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட, உன்னப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நெருங்காது, நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன்.